ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் உருவத்தை தொட்ட இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பிக்கும்படியும் எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். அடி வாங்காம வெறும் பாறைகளை சிலையாக செய்ய முடியாது. நெருப்பை உருக்காம அதை ஆபரணமாக மாற்றவும் முடியாது. இப்போது நீ உருகினாலும் அடி வாங்கினாலும் நாளைக்கு விலைமதிப்பற்ற வைரமாக மாறத்தான் போற. கஷ்டங்களை அனுபவிச்சு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்த உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உன்னை ராஜயோகத்தோடு வாழ வைக்கிறதுக்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? புயல் அடிச்சா பறவைகள் எல்லாம் கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். ஆனா கழுகு மட்டும் புயல் மேகங்களுக்கு மேல பறந்து போய் தப்பிச்சுக்கும். நீயும் உனக்குள்ள இருக்க சோதனைகளுக்குள்ளேயே ஓடி ஒளிஞ்சுக்காம சோதனைகளை தாண்டி வெளிவருவதற்கான வாய்ப்புகளை தேடிப்பிடி. கடந்து போன ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில திரும்ப பெற முடியாதுதான். ஆனா கையில இருக்க இந்த நொடி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அழகான நிமிஷம் நினைச்சுக்கோ. உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறதுக்கு இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன். வெளியில அழகா ஆடம்பரமா காட்டிக்கிறத விட மனசுக்குள்ள தூய்மையா நல்ல பிள்ளையா வாழ்க்கையை நல்லபடியா வாழ தயாராகு. வானத்துல இருட்டு அதிகமாக இருக்கும்போது நட்சத்திரம் பிரகாசமா தெரியும். ஆனா பகல் பொழுது வெளிச்சம் வந்துட்டா நட்சத்திரங்கள் இருந்தும் கூட அது கண்களுக்கு தெரிவதில்லை. பார்த்தியா? இதுலேருந்து என்ன தெரியுது? இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில தான் நான் வெளிச்சத்தை கொண்டு வர போறேன், உன்னை பிரகாசமாக ஜொலிக்க வைக்க போறேன்றதை புரிஞ்சுக்கோ. ஒளிரும் சூரியனாக நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை நட்சத்திரங்களாக மாற்றி காட்டுறேன். உன்னுடைய இலக்குகள் என்ன, உன்னுடைய ஆசைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத நீ யாரிடமும் போய் விவாதிக்க வேண்டாம். உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ அமைதியாக சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே கூடிய சீக்கிரம் வெகு சிறப்பாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துடும். வாழ்க்கைங்கிற ஓட்ட பந்தயத்துல நீ யாரையும் வீழ்த்தவோ தோக்கடிக்கவோ நினைக்காத. நீ வேகமா ஓடி உனக்கான இடத்தை பிடிக்க முயற்சி செஞ்சினா போதும். உன் வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தை பத்தி மட்டும் யோசி. அடுத்தவனை அடிக்கணும், தோக்கடிக்கணும், கீழே விழுக வைக்கணும்னு நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ கடந்து வந்த கஷ்டங்களையும் வழிகளையும் தாண்டி இப்போது உன்னை ஒரு வைரமாக நான் மாற்ற போறேன். எப்போதுமே எல்லா விஷயமுமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காத. மண்ணுக்குள்ள ஒரு விதையை போட்ட உடனேவே அது பழமாக மாறிடுதா என்ன? ஒரு விதை பழமாக மாறுறதுக்கு சில காலம் பொறுத்திருக்க தானே வேண்டும். உன் உழைப்புக்கான பலனும் உடனே கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நானே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்காக யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. உன் போர்க்களத்தில் உனக்காக யாரும் வந்து உன் வாழ்க்கையில போராடவும் மாட்டாங்க. உன் வாழ்க்கையில நீ தான் போராடி உனக்கான அங்கீகாரத்தை உருவாக்கணும். அதுக்கு முதல்ல உன்னை நீ நேசிச்சு உன்னை மதிச்சு உன் வாழ்க்கையில முன்னேற தயாராகு. இப்போது இருக்கும் சூழ்நிலை மோசமாக இருக்கேன்னு வருத்தப்படாத. காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. உன்னுடைய உழைப்பை நீ நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யும் போது கூடிய சீக்கிரமே உனக்கான நேரமும் காலமும் வந்து சேரும் என் செல்லமே. நம்ம தோத்து போயிடுவோமோ, நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுவோமோ, நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்ற பயந்தான் உனக்கு முதல் எதிரி. பயந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். எதிர்த்து தைரியமா நின்னாதான் அந்த உலகம் உனக்கு பின்னால வரும். பயத்தை தைரியமாக எதிர்கொள். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கென ஒரு அடையாளத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். நீயும் உன் தனித்துவத்தின் மூலமாக உன் திறமையை அதிகரிச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு நான் கொண்டு போவேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து மாபெரும் வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்க போறேன்.
உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை என்னவா வேணும்னா நினைக்கட்டும், எப்படி வேணா பார்க்கட்டும். ஆனால் நீ யார், என்ன செய்யணும்னு உனக்கு தெரிஞ்சா போதும். நீ செய்கிற விஷயங்களை அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு இடம் கொடுக்காதே. உன் வாழ்க்கையில் தீர்ப்பு எழுதுறதுக்கு அடுத்தவங்களுக்கு நான் எந்த உரிமையும் கொடுக்கல. உன்னுடைய திறமை என்ன, நீ எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத உன் செயல்களால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ புரிய வைக்கலாமே செல்லமே. சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு நான் தான் பெருசு, நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன்னு பகல் கனவுகளால் யாருடைய வாழ்க்கையும் மாறாது. உன் வாழ்க்கை மாறணும், உன் கனவுகள் நிஜமாகணும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதற்கு துணித்து உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்ய. யோசிச்சதெல்லாம் போதும், இன்னையிலிருந்து அதுக்கான செயல்களை செய்ய ஆரம்பி. வெற்றிங்கிறது ஒரே நாளில் உடனே கிடச்சிடாது. நீ போடக்கூடிய உழைப்பின் மொத்த வடிவம்தான் வெற்றியாக மாறும். நீ வடிக்கிற ஒவ்வொரு வியர்வை துளியும் கண்டிப்பாக உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போகும். இந்த உலகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் நான் எதையும் படைக்கலை. நீ நம்பிக்கையோடு உழைக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நல்ல நேரமாகவே எழுதப்பட்டிருக்கு. அதனால் நேரத்தை வீணாக்காம உன் கனவுகளை நோக்கி ஓட தயாராகு. தோல்விகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். அடுத்தவங்களுடைய உன்னை ஒப்பிட்டு பார்த்து, அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லையே, நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையேன்னு நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன் போட்டி உனக்குள்ளேயே இருக்கட்டும். நேற்று நீ வாழ்ந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறினா கூட போதும். அதுதான் உண்மையான வெற்றி. உனக்கு தேவையான மன உறுதியை நான் கொடுக்குறேன். எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் சமாளித்து உன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக ஒரு புது வாய்ப்பை கொடுக்குறேன். நேற்று நடந்ததை யோசிச்சு இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை சிறப்பாக செய்ய ஆரம்பி. உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். இந்த உலகம் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு உன் திறமை மீது நீ நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை ஜெயிச்சிடலாமே செல்லமே. எந்த விதத்திலும் உனக்கு தடைகள் வரவோ பிரச்சனைகள் வரவோ நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். உன் வேகத்தை அதிகரித்து வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். ஒவ்வொரு முறை நீ வீழ்ச்சி அடைந்த பிறகும் தோற்று போன பிறகும் கூட உத்வேகத்தோடு எந்திரிச்சு நின்றுக்க, உனக்கான முயற்சிகளையும் உன் வேலைகளையும் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை நான் கை விட்டுடுவேன் நினைக்கிற? கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து நமக்கு இவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கா, நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குமான்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன். உனக்கான பாதையை உருவாக்கி உன் கைகளில் வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா வந்த பிறகு நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உனக்குள்ளே தான் இருக்குதே தவிர வேறு எந்த மனிதர்களிடமும் எந்த உறவுகள் எந்த சக்தி எந்த கிரகத்திடமும் இல்லை. உன் உழைப்பின் மூலமாக மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற்று வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் உன் வேகத்தை அதிகரித்து உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இருளாக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் உழைப்பின் மீது நீ வைக்கிற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை உயர்த்தும் என்று செல்லவே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிக்காம இன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை புது உச்சத்துக்கு கொண்டு போவேன். இந்த உலகம் உன்னை நோக்கி பேசும் வார்த்தைகளையும் உன்னை நோக்கி வீசும் விமர்சனங்களையும் உன் வளர்ச்சிக்கான ஏணியாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மேலேயே ஏறி போய் வாழ்க்கையை ஜெயிச்ச தயாராக இரு.